அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், அல்லது தனிப்பட்ட நம்முடைய சொந்த தேவையாகவும் இருக்கட்டுங்க, நிறைய பிரச்சனைகளையும் நிறைய குழப்பங்களையும் நிறைய சோதனைகளையும் சந்தித்து கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஆனால் அந்த சோதனையிலிருந்து எப்படி வெளியே வருதுன்னு ஒரு 4 திக்ருகளை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேங்க. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்தினருக்காக கற்றுக் கொடுத்த சிறந்த திக்ர் தான். அது மட்டும் கிடையாது, இந்த திக்ருடைய சிறப்பு என்னென்னா, அல்லாஹ் தாலாவிற்கு, அதாவது நம்மை படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு மிகவும் பிடித்தமான வார்த்தைகளும் இதைத்தான் இமாம்கள் தன்னுடைய கிதாபுகளில் பதிவு செய்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய உம்மத்தினருக்கு நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ர்களை எத்தனை முறை ஓதணும், எந்த டைமில் ஓதணும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். தமிழுடைய விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இந்த திக்ர்களை ஓதி வாருங்க. அல்லாஹ் தஆலா நமக்கு இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர்த்து வைத்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையாகவும் மாற்றி அமைப்பான். இன்ஷா அல்லாஹ் இப்போ வாங்க இந்த திக்ர்களை பார்க்கலாம். இந்த திக்ரை நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு தொடர்ந்து 41 நாள் ஓதி வாருங்க. 100 முறை ஓதி வாருங்க ஒவ்வொரு திக்ரையும். இது சுலபமான திக்ர் தான். ஈஸியாக ஒரு 15 நிமிஷத்தில் நீங்கள் 100 முறை இந்த 4 திக்ரையும் ஓதிடலாம், 400 முறை ஓதிடலாம். அவ்வளவு சுலபமான திக்ர்கள் தான். அதனுடைய இது பலன்கள் ஏராளமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாங்க. இப்போ வாங்க இந்த திக்ர்களை பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் முதல் திக்ர் சுபஹான் அல்லாஹ். சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன். இதுதாங்க முதல் திக்ர். இரண்டாவது திக்ர் அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் புகழும் இறைவனுக்கே, எல்லாம் புகழும் இறைவனுக்கே. மூன்றாவது திக்ர் பார்க்கலாம் வாங்க. அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் ஒருவனே. நான்காவது திக்ர் லா இலாஹா இல்லல்லாஹ். லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறொருவன் இல்லை. அல்லாஹ்வை தவிர வேறு ஒருவன் இல்லை. இது ரொம்ப மிகவும் எளிமையான திக்ர் தாங்க. இந்த திக்ருடைய சிறப்பு என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடிவை, ஒரு வெளிச்சத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த திக்ரை ஓதுவதற்கு முன்பாக 3 முறை ஸலவாத்து ஓதிக்கொள்ளுங்க. இந்த திக்ரை 400 முறை ஓதி முடித்த பிறகு 3 முறை ஸலவாத்து ஓதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அல்லாஹ் தஆலா கிட்ட உங்களோட தேவைகளை கையேந்தி கேளுங்க, அழுது கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக ஒரு 41 நாள் தொடர்ச்சியாக ஓடி வராங்க. அல்லாஹ் தஆலா அந்த 41 நாள் முடிவதற்குள்ளாகவே அல்லாஹ் தஆலா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவான். அதை நீங்களே உணர்வீங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.